ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன சத்யா, ஆவுன்னா தேவிக்கு பறிஞ்சிட்டு ஓடி வருவ? இப்ப நாங்க எல்லாருமே வாழ்த்து சொல்லிட்டோம், நீ மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. நான் சொல்றதுக்கு என்னத்த இருக்கு? அதான் நீங்க எல்லாருமே போட்டி போட்டு தேவி அக்காவை வாழ்த்துட்டீங்களே, அவங்களுக்கு இனிமே என் வாழ்த்தெல்லாம் பெருசா தெரியாதத்த. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீ வாழ்த்து சொல்லலாம்ல. ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுக்கத்த? நிஜமான நலம் விரும்பிகளோட வாழ்த்து எப்பவும் அவங்க கூடவே இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். சத்யா, என்கிட்டயே நடிக்கிறியா? சரி சரி, பாத்துக்கிறேன். சத்யா, நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. அத்தை எடுக்கிற முடிவு எப்பவுமே சரியாதான் இருக்கும். ஓ மை காட், பேசுறது சத்யா தானா? அர்ஜுன், என்னடா சத்யா இப்படி மாறிட்டா? யாரும் ஷாக் ஆயிடாதீங்க. இனிமே சத்யா இப்படித்தான் எப்பவுமே இருப்பா. நிஜமாவா மாமா? ஆமா. நம்பவே முடியலையே. நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருங்க. ஒருத்தர் நிஜமாவே மாறிட்டாங்கன்னா அவங்கள சந்தேகப்படக்கூடாது, அவங்கள அப்படியே ஏத்துக்கணும். அம்மா, இனிமே சத்யாவால உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருக்குமே பிரச்சனை வராதுமா. ஏய் வரதா, வெளியில ரொம்ப பனியா இருக்கு. இந்தா என் ஸ்வெட்டர் எடுத்துட்டு போ. ஏமா என்னம்மா இது? நான் என்ன குழந்தையாம்மா ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு போறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எடுத்து உள்ள வை. டேய், அம்மா சொன்னா கேட்கணும். இந்தா இத போட்டுட்டு போ. வரும்போது எனக்கு நல்ல ஸ்வெட்டரா வாங்கிட்டு வா. அப்படி வாங்க வழிக்கு. உங்க ஸ்வெட்டர் பழசா போச்சு, உங்களுக்கு புது ஸ்வெட்டர் வேணும். அது வாங்குறதுக்கு இப்படி ஒரு வழியா? என்னம்மா நீங்க? உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. சரிப்பா, இந்தாங்க திருநீர் பூசி விடுங்க. அம்மா தாயே, என் பிள்ளை நல்லபடியா செக்கப்புக்கு போயிட்டு நல்லபடியா குணமாயி வரணும். இந்தம்மா. பாக்கியம், எனக்கு இட்டு விட. உங்களுக்கு விபூதி பத்தாது, வேப்பிலை எடுத்து அடிக்கணும். ஊருக்கு போட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன். ஐயோ செங்கமலா, சத்யாவுக்கு போனை போட்டு நாம சென்னைக்கு வர விஷயத்த சொல்லு. சத்யாவுக்கு மட்டும்தான் சொல்லணும், வேற ஏதாவது பண்ண கொன்னுடுவோம். சரிங்க. சொல்லுங்க. ஏ சத்யா, அம்மா பேசுறேன்டி. தெரியுது, சொல்லுங்க. ஏ சத்யா, அப்பாக்கு 2 நாளா நெஞ்சு விட்டு விட்டு வலிச்சுட்டே இருக்குடி. ஐயோ, என்ன சொல்றீங்க? இங்க இருக்கிற டாக்டரை பார்த்தோம், அவர் சொல்றாரு ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டலே போய் செக் பண்ணுங்கன்னு.